அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல். நான் பிரசாந்த். இன்னைக்கு நம்ம வந்து திருவண்ணாமலையில் யுவராஜ் அவரோட டாக் ஃபார்ம் தான் வீடியோ பண்ண வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க, சில லேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ரெவன்யூ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம், அதாவது டாக் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எல்லாமே A to Z கிளியராக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம் ப்ரோ. உங்களோட நேம், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. என்னோட பேர் யுவராஜ்ங்க. நான் வந்து டாக் பிரீடருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலஸ்தாம்பாடின்ற வில்லேஜில் டாக் கெனல் வச்சிருக்கேங்க. ஓகேங்க. நம்ம பிவி நேச்சுரல்ஸ்ல உங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ச்சி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதுல மெயினா கொஞ்சம் பிசினஸ் பத்தி நிறைய நம்ம வந்து பேசலாம். சரிங்க. ஏன்னா 7 இயர்ஸா நீங்க வந்து இது ஃபுல் டைம் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. இதுல வந்து இந்த டாகோட ஃபார்ம்ல என்ன மாதிரியான இன்கம்லாம் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும்? டாக் வந்து இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் கெனல் செட் பண்ணுறோன்னா ப்ரீடிங் தாங்க. நம்மக்கிட்ட பப்பி போட்டுச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டு. இன்னும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியேருந்து மேட்டிங் வராங்கன்னா மேட்டிங் மூலிமா ப்ராஃபிட்டு. மேட்டிங் வந்து மோஸ்ட்லி நம்ம கேஷ் பேஸ் தான் பண்ணுறோங்க, பப்பி பேஸ் பண்ணுறதில்ல. மூணாவது பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து ப்ராஃபிட்டுங்க. நம்ம வந்து நீங்கள் டாக் வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஊருக்கு போகும்போது என்கிட்ட வந்து விட்டு போகலாங்க. அந்த போர்டிங் கூட ரொம்ப ப்ராஃபிட் இருக்காதுங்க. இங்கே மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கு யூஸ் ஆகுங்க. பப்பி போட்டால் ப்ராஃபிட்டுங்க, வெளியே மீட்டிங் பண்ணுறது ப்ராஃபிட்டுங்க. ஓகே, மொத்தம் 3 விதமாக நம்ம வந்து இதுல இருந்து இன்கம் எடுக்கணும். ஆமாங்க. ஓகேங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து 40+ டாக்ஸ் பக்கமா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ஆவரேஜா மந்த்லி எந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும், இல்ல இயர்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும்? மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மேட்டிங் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இன்கம் வந்து ஒரு 20 above வருங்க. நம்ம கிட்ட பப்பி போட்டுச்சுன்னா ஆனுவல் இன்கம்லாம் வேற லெவலில் வருங்க. மந்த்லி ஒரு லிட்டர் ஆயினே இருந்துச்சிங்கன்னா ஆனுவல் இன்கம்லாம் வேற லெவலில் வருங்க. இதில் இருக்க ப்ராஃபிட் வேற இல்லைங்க. ஆனால் இதில் வந்து கரெக்டாக பப்பி போட்டுச்சுன்னா ப்ராஃபிட்டுங்க. ஓகே. அப்போ இயர்லி அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இதில் எடுக்க முடியும்? இயர்லினா ஒரு 4 lakh to 5 lakh அந்த மாதிரி எடுக்கலாங்க. பப்பீஸ் வந்து சேல் பண்ணுறது? ஆமாம், பப்பி சேல் பண்ணி மட்டும் பப்பி லிட்டராகி பப்பி சேல் பண்ணால் அந்த அளவுக்கு எடுக்கலாங்க. நம்ம இது மேட் பண்ணுறது ப்ரீட் பண்ணுறதுலாம் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸு, ஃபுட் மெயின்டெனன்ஸ் அதுக்கே செலவாயிடுங்க. நம்ம இந்த அளவுக்கு எடுக்கிறோம்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும்ல. ஃபுட் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்களுக்கு மெடிசன் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 lakh ஆவரேஜாக நம்ம வந்து எடுக்கலாம். அந்த மீட்டிங்கிறது நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜாக இதாகும். ஓகேங்க. பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணிருக்கீங்களா? எவ்வளோ பண்ணிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 25 lakhs பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து நார்மலாக 25 lakhsங்கிறது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான். நீங்க ஒரு டாக் ஃபார்முக்காக மட்டுமே இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணது எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் இருக்கு? இல்லைங்க, எனக்கு வந்து டாக்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல நான் தோற்ற மாட்டேன்ட்டு ஒரு நம்பிக்கை. நான் எப்படியா இருந்தாலும் இந்த ஃபீல்ட்ல நான் ஜெயிச்சிருவேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கோசரம் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லாருமே ஆப்போனன்ட் தான். இது வந்து இவ்வளோ பெருசு பண்ணாத, இவ்வளோ பண்ண முடியாது, இந்த டாக் வச்சு நீ என்ன பண்ண போற, எல்லாருமே இப்படிதான் பேசுனாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது என்னை கைவிட்டுறாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகும் சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால மட்டும்தான் கொஞ்சம் கடன் வாங்கி வீட்டில் இந்த அமௌண்ட்டு நகை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி பிரம்மாண்டமாக இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவே நான் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல, இருந்த ஃபினான்ஷியலி அமௌண்ட் இருந்ததை வச்சு பண்ணிடுங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணியிருந்தா இன்னும் பெருசாக வந்துருக்குங்க என்னால். ஓகே. இது நான் பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது ஒரு இன்கம் ஆவரேஜாக சொன்னீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து லோன் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு தான் சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் மந்த்லி இன்கம் வச்சு அந்த லோன் மேனேஜ் பண்ணி உங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஓகே? என்னோட ஃபேமிலி வந்து நான் ரன் பண்ணிடுறேன். ஆனால் அந்த அமௌண்ட் வாங்கினது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குங்க. ஓகே. கிட்டத்தட்ட என் ஃபேமிலி ரன் பண்ணிடுறேன். ஓகே. ஃபேமிலி ரன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் பெருசாக இதாக இல்லைங்க. ஓகே. இந்த 7 இயர்ஸ்ல வந்து நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து டாக்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து கத்துக்கிட்டோம். நம்ம வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, நிறைய பெரிய பெரிய லெஜண்ட்லாம் இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல. அதில் வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து டாக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி ரெடி பண்ணணும் என்னன்னு தெரியாதுங்க. சில டைம் வந்து அடிபட்டுரும், அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண அதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்குங்க. ஓரளவுக்கு கற்றுட்டு இருக்கேங்க, கற்றுனே இருக்கேன். ஓகே. இந்த 7 இயர்ஸ்ல வந்து என்னைக்கா இந்த டாகோட ஃபார்ம் இந்த ஃபீல்டு விட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஏதாவது தோணிருக்குங்களா? தோணுனதே இல்லைங்க. அப்படி தோணுன மாதிரினா எனக்கு வந்து டாக்ஸ் இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க. ஏன்னா வந்து நான் எங்கே என்ன வேலையாக போனாலும் சரி, ஈவினிங்கில் கம்பல்சரி இங்கே இருப்பேன். காலையில் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யாருன்னா எங்கள் வீட்டில் யாருன்னா வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் சாப்பாடு வைக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துருவேங்க. ஏன்னா அது ரொம்ப பிளட்லேயே ஊறி போன மாதிரி ஆயிடுச்சுங்க. டாக் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்க. இந்த விட்டுட்டு போனோம் அப்படிலாம் நான் யோசிச்சதே இல்லை. இதில் மறுபடியும் வேற எதனா இப்போ என்கிட்ட ஒரு டாக் நான் வாங்கி இறந்துச்சாவோ இல்லை அதில் இன்கம் எடுக்க முடியலனாவோ அந்த டாக் கொடுத்துட்டு வேற எதனா டாக் வாங்கி மறுபடியும் சம்பாதிக்க முடியுமோன்னு நினச்சதே தவிர இதை விட்டுட்டு போகணும்னு நான் நினச்சதே கிடையாது.
ஓகேங்க. இப்போ நீங்க ஸ்டார்டிங் மார்க்கெட்டிங்ல எந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணீங்க? ஸ்டார்டிங் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரீடர் என்ன மாதிரி ப்ரீட் பண்ணுவாங்கல்ல அந்த ப்ரீடர் சர்க்கிள் தாங்க பப்பி சேல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நிறைய டாக் வச்சு பண்ணவே நம்மள லோக்கல் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே என் கிளைண்ட் நம்ம நல்ல குவாலிட்டி பப்பீஸ் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு கிளைண்ட் மூலியமாவே நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சுங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நிறைய ஆர்டர் வருது. அப்புறம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பப்பீஸே நம்ம கொஞ்சம் ஜென்யூனாக பண்ணுறதுனால நிறைய டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ப்ரீடர்ஸுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார்மா தான் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அடல்ட்டான கூட நீங்க வந்து ஒரு டாக்ல எடுப்பீங்க. இப்போ அந்த அடல்ட்டா இருக்கிற டாக்ல எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்றீங்க? நம்ம நல்லதுங்க, நல்ல கேள்வி. நம்ம வந்து ஒரு அடல்ட் வாங்கிட்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட சேர்த்துக்காதுங்க. சில டாக் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அதெல்லாம் நல்லா சேர்த்துக்கும். சில டாக்ஸ் வந்து கிட்ட சேர்த்துக்காது. நம்மளுமே கடி வாங்கி அதுக்கான வேக்சின்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அந்த ஃபுட்டை வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதை வாக்கிங் எடுத்துட்டு அது கூடயே நான் நடப்பேன். அது கூடயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுவா என்னை வந்து அக்செப்ட் பண்ணி கிட்ட வந்து நிற்குங்க. அப்போதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஒரு 20 டேஸ்லேருந்து 30 டேஸ் ஆகிடுங்க. எடுத்த உடனே நான் டாகை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா அது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதாங்க அது நம்ம கூட கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்க. இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கோம்பே அதுக்கப்புறம் லேப்லாம் வாங்கி கிளாஸ் பீடாக கொடுத்துலாம் ஏமாந்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களே எதாவது ஏமாந்துருக்கீங்களா? நிறைய ஏமாந்துருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பெட் குவாலிட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து கிராஸ் ஏதாவது நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எதனா ஃபால்ட் ஆனது நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை குட்டி போடாத டாக என்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி ஏமாந்துருக்குங்க. வெளியூர் எடுத்துன்னு போய் ப்ரூவன் இல்லாத மேலே வச்சிருப்பாங்க, அதை மேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருங்க. அடி வாங்கி இப்போ ஓரளவுக்கு பெட் குவாலிட்டி தான் வச்சிருக்கேன். சில டாக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் வச்சிருக்கேன். அதையும் இன்னும் நான் பெட்டரா வைக்கணுன்றது என்னோட ட்ரீம். எல்லாமே உள்ள வந்து ஒரு டாகை பாக்குறாங்கன்னா அதை எதுவுமே குறைய சொல்லக்கூடாது. அந்த மாதிரி டாக்ஸ் வைக்கணும்னு எனக்கு ஆசை. கரெக்டாக செலக்டிவ் ப்ரீடாக பார்த்து இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகே. ஓகேங்க. இப்போ மெயினாக இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். இப்போ நான் வந்து எனக்கு எந்த ஒரு ஜீரோ நாலேஜுங்க இந்த டாக் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல. நான் இந்த எனக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஒரு பார்ட் டைமாக ஃபுல் டைமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்தெந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணேன் அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நானும் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் வருஷமாக இருந்துட்டு இருக்கேன். நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில செலக்டிவ் ஃபார்ம்ஸ் மட்டும் தான் லாங் இயராக வந்து லாங் டைமாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சொல்லுங்கள். இதில் டாக் ஃபார்ம் வைக்க போகிறீங்கன்னா ஒரு 2 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டாக் செட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டாக் செட் பண்ணக்கூடாது. ஒரு செலக்டிவான ப்ரீட்ல கம்மியான டாக் செட் பண்ணணும். நான் ஒரு லேபே எடுத்துக்கோங்க. லேப் தான் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக செட் ஆகிடும். ஒரு பப்பியும் வந்து ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக் ஃபார்ம் வைக்க போறீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 லேப் ஃபீமேலும் ஒரு மேலும் செட் பண்ணுங்க. அதை செட் பண்ணி என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ் வருது, என்னென்ன நோய் வருது, டாக் வந்து கன்சீவ் ஆகுதா இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுங்க. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகிடும். அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கா உங்களால் இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாங்க. இல்லை நான் எடுத்த உடனே 10 டாக் வைப்பேன், 5 டாக் வைப்பேன், எனக்கு வந்து இன்கம் வருது, மேட்டிங் வருது அப்படின்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்க்குள்ள காலியாகிடுங்க. அந்த மாதிரி நிறைய காலியானவங்க பார்த்துருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு 3 டாக் 4 டாக் அதுக்கு மேலே இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு சும்மா வந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியில் கம்மியாக வந்தாலும் சரி, அந்த 3 டாக்ல நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு மட்டும்தான் அடுத்த டாக் போகணுமே. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து போனீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து செலக்டிவாக லேப் ப்ரீட் தான் சொல்லியிருந்தீங்க. லேப் ப்ரீட்ல மட்டும் தான் வச்சு பண்ணுங்களா, இல்லை வேறு எந்த ப்ரீட் வேணுமோ இது பண்ணலாங்களா? எல்லா ப்ரீடும் பண்ணிக்கலாம். லேப் வந்து கொஞ்சம் ஈஸிங்க. ஷெப்பர்டு, டாபர்மேன் எல்லா ப்ரீடுமே பண்ணலாங்க. நான் சொன்ன கான்செப்டில் 3 ஃபீமேல் ஒரு மேலு. லேப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பப்பி வந்து ஈஸியாக சேல் பண்ணிடலாங்க. எல்லாருமே வீட்டில் வளர்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க லேபை. ஓகேங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து மெயினாக டாக் ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ப்ரீட் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் எப்பவுமே வந்து போயிட்டே இருக்கும்? லேப் தாங்க. எப்பயுமே வந்து லேப் மூவிங்க. நீங்கள் ஒரு 20 லேப் பப்பி வச்சிருந்தாலும் சரி, லேப் பப்பி வந்து சேல் ஆகிட்டே தான் இருக்கும். மீதி எல்லா பப்பியுமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்னா லேப் பப்பி எப்பயுமே சேல் ஆகிடுங்க. ஏன்னா லேப் பப்பியோட ரேட்டும் கொஞ்சம் கம்மி, எல்லாருமே ஈஸியாக வளர்த்துடலாம். பப்பியில் வந்து நல்லா சப்பியாக இருக்கிறதுனால எல்லாருமே லைக் பண்ணி வாங்கிடுவாங்க. லேப் தான் வந்து எனி டைம் மூவிங்க. லவ் பேர்ட்ஸ் மாதிரி லேப் எனி டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க. அதுக்கடுத்து வேறு எந்தெந்த ப்ரீட்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்? லேபுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் நல்லா மூவ் ஆகுங்க, டாபர்மேனு, கோல்டன் ரெட்ரீவரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாய் வெரைட்டி நல்லா மூவ் ஆகுது. டாய் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்ஸு பீகிள் வந்து நல்ல மூவிங்கில் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக வந்து டாய் பூடல் வந்து நல்லா மூவ் ஆகுதுங்க. டாய் பூடல் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஓகேங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. நானும் உங்ககிட்ட வந்து ஒரு பப்பி வாங்கிட்டு போயிட்டேன். நான் வந்து வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ஒர்க்காக இருக்குங்க, இல்லை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ வந்து அந்த பப்பி உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்குவீங்களா? அதுதாங்க மெயினான விஷயம். இப்போ நான் வந்து பப்பி வாங்கும் போதே சொல்லிடுவாங்க,
உங்களால் ஏன்னா வந்து இது வந்து ஒரு உயிரா உங்க வீட்டில் வந்து வளரப்போகுது. அடுத்து 10 வருஷத்துக்கு உங்க வீட்டில் ஒரு தம்பியாவோ ஒரு பிள்ளையாவோ வளரப்போகுது. அப்படின்றப்ப நீங்க வாங்கிட்டு போயிட்டு வளர்க்க முடியலன்றத வந்து சொல்லவே கூடாது. நான் பப்பி ஒவ்வொருத்தருக்கும் சேல் பண்ணும்போது இந்த விஷயம் சொல்லியிருக்கேங்க. நான் பப்பி கொடுப்பேன், உங்களால் கன்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியும்னா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியே சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ்லாம் வருங்க, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்னாலும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியே கொடுக்குறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்காகவே என்னப்பா நீ சேல் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் சொன்னா அவங்க எப்படி பப்பி வாங்குவாங்க, எனக்கு 40 கஸ்டமர் வேணாம், 4 கஸ்டமர் வந்தாலும் நல்ல கஸ்டமராக அந்த டாக் எடுத்து போய் நல்லா வளர்த்தா போதும் அப்படின்ற கான்செப்டில் தான் பண்ணுறேன். நீங்கள் பப்பி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக வளர்க்கணும், அதுதான் விஷயம். நீங்கள் ரிட்டன் வந்து என்கிட்ட அடாப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடாப்ஷனும் நாங்கள் எடுத்துக்கிறோங்க. ஆனால் அடாப்ஷன் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அது நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் வந்து என்னன்னு நீங்கள் உங்கள் டாக் அடாப்ஷன் என்கிட்ட கொடுக்கணும்னா என்கிட்ட கான்செப்ட் பண்ணிங்கன்னா கால் பண்ணிங்கன்னா நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஓகேங்க. இப்போ உங்ககிட்டயே நான் நிறைய வீடியோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கேட்குறப்ப டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த அடாப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இது பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து யோசிச்சு சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து நிறையா அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரிலாம் சொன்னீங்க. அது ஏன் நீங்கள் அது தயக்கமாக அந்த ஒரு வார்த்தையெல்லாம் என்ன சொல்றீங்க? விஷயம்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க, நல்லா வளர்த்துறாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு ஒர்க்கோ இல்லை வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியலன்னா நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க. மெயின்டெனன்ஸ் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. நம்மளும் வாங்கி வச்சுக்கிறோங்க. வாங்கி வச்சு ஒரு 10 நாள் 20 நாள் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி அதை ஃபீட் பண்ணி எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு வந்து டாகை திருப்பி கேட்குறாங்க. அப்படி திருப்பி கேட்கும் போது நான் இந்த 20 நாள் அதுக்கிட்ட கஷ்டப்பட்டது வேஸ்ட் இல்லைங்க, அதுக்கு ஃபீட் பண்ணது. ஏன்னா வந்து நம்ம இது பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்றப்ப நான் அதுக்கு ஃபீட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதை 20 நாள் நான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பி கேட்டிங்கன்னா அது எனக்கு லாஸ் தாங்க. அது நம்ம லாஸ்ன்றத பட்சத்தோட அது இங்கேருந்து நான் இவ்வளோ நாள் வச்சுட்டு மறுபடியும் உங்க கீழே கொடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, நீங்கள் டாக் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா திருப்பி கேட்கக்கூடாது மொதல் விஷயம். இன்னொன்று வந்து டாக் வந்து பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து டாக் வந்து நான் அடாப்ஷன் எடுத்துட்டுனா என்கிட்ட செட் ஆகிறதுக்கே 1 மந்த் ஆகிடும். 1 மந்த் ஆகிட்டு என்கிட்ட செட் ஆகிட்டு என் கூட க்ளோஸ் ஆகிட்டு என்ன மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும். மறுபடியும் உங்களை பார்த்துச்சுன்னா உங்கள் நினைப்பு வந்துடும். அப்போ வந்து இங்கே சரியாக சாப்பிடாது, இங்கே வந்து டல்லாக இருக்கும், மற்ற டாக்ஸ் கூட சண்டை போடும், இங்கே வந்து அது சண்டை போட்டுச்சுன்னா அடி போடும், மறுபடியும் நான் அதுக்கு வந்து மெடிசனுக்கு டாக்டர் இங்கேருந்து டவுனுக்கு கிட்ட போகணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதனால டாக்ஸ் வந்து அடாப்ஷன் வாங்கிட்டுனா காட்டுறதில்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால் அந்த டாகை மெயின்டைன் பண்ண முடியும்னா நானே வச்சுப்பேங்க, இல்லைனா என் ப்ரீடர் சர்க்கிளில் யாருன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து வச்சுக்குவேன், நல்லா பார்த்துருவங்க கீழே தான் கொடுத்து வச்சுக்குவேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து அடாப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வீடியோ கேட்டாலும் நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ டாகை வீடியோ காலில் பார்க்கணும்னா கூட காட்டுவேன், ஆனால் நேரில் மட்டும் காட்ட மாட்டேங்க. ஏன்னா வந்து டாக் வந்து ஸ்ட்ரோக் கூட வருங்க, அந்த உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் வாங்கி போயிட்டு 5 வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க, நல்லா உங்கள் மேலே அஃபெக்ஷனாக இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட அப்படியே அனாத மாதிரி விட்டு போயிட்டீங்கன்னா வந்து ரொம்ப அதை ஃபீல் பண்ணுங்க. அதுவும் வந்து ஒரு ஜீவன் தான். அதனால வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தான் வாங்கிட்டு. இன்னொன்று வந்து என்ன பண்ணால், டாக்ஸ் வந்து வளர்த்துறாங்க, அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டு போயிடுறேன், நான் வந்து திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வாங்கறது இல்லைங்க. நீங்கள் இவ்வளோ நாள் அந்த டாக் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து இங்கே விட்டு போகிறீங்கன்னா 20 கேஜ் பெடிகிரி பேக் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பேக் வந்து நான் உங்கள் டாகும் கொடுப்பேன், என் டாக்கும் கொடுப்பேன் அந்த ஃபுட்டை. ஏன்னா வாயில் நான் சாப்பிட முடியாது, வாயில் ஜீவனுக்கு தான் கொடுக்குறேன். அதனால அந்த மாதிரி வாங்கி தந்து விட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் வாங்குறேன். எல்லாரும் அடாப்ஷன் சொன்னால் நான் வாங்குறது இல்லை. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யார் ஒத்துன்னு வந்து நம்மகிட்ட அடாப்ஷன் கொடுக்குறாங்களோ அது மட்டும் தாங்க வாங்குறேன். ஓகேங்க. இப்போ டாக் ஃபார்ம் பற்றி அதுவும் இந்த வீடியோவில் வந்து நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா, இந்த 7 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தது நீங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. ஓகே, அடுத்தது சந்திக்கலாம்.